தமிழகத்தில் என்டிஏ கூட்டணி வெற்றிகரமாக அமைந்தது. பார்த்தோம், பிரதமர் மோடி தலைமையிலான கூட்டணி அவங்க அறிவிச்சிட்டாங்க. அதாவது நேற்று வரைக்கும் பயங்கரமாக சண்டை போட்டுக்கிட்டு இருந்த டிடிவி தினகரன், எடப்பாடி பழனிசாமி நேத்தி கையை குலுக்கி அண்ணா தம்பி எப்பா, அதாவது சக்கரை சோறுக்கு கருவாட்டு குழம்பை தொட்டுக்கிட்டு சாப்பிட்ட மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. அப்படிதான் அந்த தொண்டர்களுக்குமே இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அதுபோக என்டிஏ கூட்டணியில் தினகரன் வருகை அதிமுகவுக்கு என்டிஏவுக்கு பலமா பலகீனமா? அதாவது தாவேகாவுடன் காங்கிரஸ் கூட்டணி பேச்சுவார்த்தையில் நடந்துகிட்டு இருக்கிறதாக நமக்கு ஒரு செய்தி வந்திருக்கிறது. பல காலமாகவே இது நியூஸ் வந்திருக்கு. ஆனால் தற்போது ஆதாரபூர்வமாக பல செய்தி இடங்கள்ல இருந்து காங்கிரஸுக்கும் தாவேகாவுக்கும் கூட்டணி பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்கு, அது வெற்றிகரமாக நோக்கி போயிட்டு இருக்கு. ஏன்னு கேட்டால் அதை பிரவீன் சக்கரவர்த்தி தான் தலைமை எடுத்து நடத்திக்கிட்டு இருக்காரு அப்படின்னு நிறைய நியூஸ் சேனலில் பார்த்துருக்கோம். அப்படி இருக்கும் பட்சத்தில் திமுகவிலிருந்து விலகி காங்கிரஸ் தாவேகாவுடன் கூட்டணி வைக்குமா? அப்படி கூட்டணி வச்சா இது திமுகவுக்கு எத்தகைய அடியை கொடுக்கும் அப்படின்னு டீட்டெயிலாக நம்ம பார்க்க போகிறோம். நான் உங்கள் என் தாத்தா. என்டிஏ கூட்டணி ஏற்கனவே சொல்லியிருந்தோம். பிரதமர் மோடி தலைமையில் கடந்த 23ஆம் தேதி ஒரு கூட்டத்தில் தங்களுடைய கூட்டணி கட்சிகளை அறிவிச்சாச்சு. மேடையில் கையை தூக்கி பிரதமர் மோடி அவர் பேசினதாக இருந்தாலும் சரி, அதாவது டிடிவி தினகரன் அவர்கள் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி வரைக்கும் பழனிசாமி அவர்களை எவ்வளவு மோசமாக எவ்வளோ கேவலமாக பேசினார் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஊர்ந்து தானே வந்தார் பழனிசாமி அவர்களை அப்படிதான் பேசிட்டு திடீர்னு நேற்றுக்கு அண்ணன் பழனிசாமி, எடப்பாடி பழனிசாமி ஐயா அவர்கள் அப்படின்னு ரொம்ப மரியாதையாக பேசுகிறதா இருந்தாலும் சரி, இவர் ட்வீட் உடனே எங்களுடைய என்டிஏ கூட்டணிக்கு வருகை தந்திருக்கின்ற டிடிவி அவர்களை வருக என்று வரவேற்கிறோம், வாழ்த்துக்கிறோம் அவர் போடுறதா இருந்தாலும் சரி, அதுக்கு இவர் நன்றி ட்வீட்டு போடுறதா இருந்தாலும் சரி, இதையெல்லாம் ஒவ்வாமையாகவே பார்க்குறாங்க எல்லாரும். ஏன்னு கேட்டிங்கன்னா, அமமுக கட்சியுடைய துணை பொதுச் செயலாளர் மாணிக்கம் ராஜா அவர்கள் விலகிட்டார், கட்சியிலேருந்து போயிட்டார். ஏன்டா அவரெல்லாம் எவ்வளோ விசுவாசமாக அந்த கட்சிக்கு இருந்தார் அப்படிங்கிறது அந்த கட்சியில் உள்ளவங்க நிறைய பேருக்கு தெரியும். அடிமட்டத்தில் போய் அமமுகவை எந்த அளவுக்கு உயர்த்தினார் அப்படிங்கிறதும் நமக்கு தெரியும். அப்படிப்பட்ட ஒரு நபர் விலகிறார். இது ஒரு ஆள் தலைமையிலேருந்து அடிமட்டத்தில் அவ்வளோ தொண்டர்கள். நான் எதிர்த்து வந்ததே எடப்பாடிய, மறுபடியும் அவரோட கூட்டு வச்சுட்டு அவரோட நீங்கள் கை கொடுக்கலாம் சார், ஓட்டு டிரான்ஸ்ஃபர் ஆகுமா? அதுதானே பார்க்கணும். அமமுகவில் அது எப்படி திமுக அதிமுக எதிர்ப்புகள். அதிமுகவுக்கு என்ன கொள்கை? திமுகவை எதிர்க்கணும், அது ஒரே கொள்கை தான். அதே மாதிரி அமமுகவுக்கு என்ன கொள்கை? எடப்பாடி பழனிசாமி துரோகி, அவர்கிட்டேருந்து அந்த கட்சியை மீட்டு கொண்டு வரதானே அந்த கட்சி ஆரம்பிக்கப்பட்டது. அப்படி இருக்கிற பட்சத்தில் இன்னைக்கு போயிட்டு கை சேர்த்து கை குலுக்கி நீங்கள் வேணால் கை கொடுக்கலாம், என்னன்னாலும் பண்ணலாம். பேஸ்மெண்ட்டில் என்ன இருக்குது? ஓட்டு டிரான்ஸ்ஃபர் ஆகும் அப்படிங்கிறதுல பல நபர்கள் அமமுகவை சார்ந்த நிர்வாகிகள், தொண்டர்கள் ரொம்ப அதிருப்தியில் இருக்காங்க. இது கொஞ்சம் பிரச்சனை தான் என்று கண்டிப்பாக என்டிஏ கூட்டணியில் தினகரன் வந்தது பலம் தான், கண்டிப்பாக பலம் அந்த கூட்டணி. ஏன்ட்டா அது அனாதையாக கிடந்துச்சு, நாதியத்து கிடந்தாங்க, யாராச்சும் வருவாங்களா, கடை விரித்தேன் கொள்வார் இல்லைங்கிற மாதிரி கடை விரித்து வச்சிருக்கிறேன், வாங்குறதுக்கு எவனும் இல்லையாடாங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அந்த கட்சியில் பாமகவின் ஒரு பகுதியான நம்ம அன்புமணி ராமதாஸ் வந்ததாக இருக்கிற சரி, இப்போ என்டிஏ கூட்டணியில் டிடிவி வந்ததாக சரி, இது போக புரட்சி பாரதம், புதிய தமிழகம் கவிஞர் கட்சிக்கு பேரா சொல்லணும், புதிய கட்சி அந்த நிறைய பேர் வந்துருக்கிறாங்க, அந்த கூட்டணியோட இருக்கிறார்கள். இது திமுக கூட்டணி அளவுக்கு பலமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை, அது ஒத்துக்கணும். ஏன்ட்டா அவங்க பெரிய அளவில் ஓட்டு வகிதம் சதவீதம் வச்சாலும் மிகப்பெரிய கட்சிகள் இருந்தாலும் அவங்களுக்கு டஃப் கொடுக்குற அளவில் இது இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா, இங்கே பிரதமர் மோடி அவர்கள் இருக்கிறார், அதாவது மத்தியில் ஆளக்கூடிய ஒரு கட்சி. அப்படி இருக்கிற பட்சத்தில் அவங்க பவரை யூஸ் பண்ணுவாங்க. அதுபோக அதிமுகவில் இருக்கிற இந்த கிளை செயலாளர்கள் இருந்து உள்ளே இருக்கிற இந்த பூத் ஏஜென்சி வரைக்கும் இன்னைக்கு வரைக்கும் ரொம்ப டஃப்பாக இருக்கிறாங்க. ரொம்ப கீழே இறங்கி வேலை செய்யறதுல தயங்கவே கிடையாது. அவங்களுக்கு ஒரே ஒரு பிரச்சனை என்னன்னா, ஐடி விங்கில் அவங்களுக்கு நாலேஜ் கிடையாது, அப்படிப்பட்ட ஆட்கள் அங்கே வைக்கல. அதனால் ஐடி விங் சம்மந்தத்தில் கொஞ்சம் பிரச்சனை இருக்காங்க. தவிர அடிமட்டத்தில் களத்தில் அவங்க ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க, இதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. அப்படி இருக்கிற பட்சத்தில் இந்த என்டிஏ கூட்டணி திமுகவுக்கு ஒரு டஃப்பாக கொடுக்காமனா கண்டிப்பாக அந்த டஃப்பாக கொடுக்கும். ஆனால் நீங்கள் அந்த ஓட்டு டிரான்ஸ்ஃபர் ஆகுமா அப்படிங்கிறதெல்லாம் பிரச்சனை. ஓட்டு டிரான்ஸ்ஃபர் ஆகிறதுல சில பிரச்சனைகள் இருக்குது. அதை சரி செஞ்சுட்டாங்கன்னா என்டிஏவும் ஒரு வலுவான கூட்டணியோட களத்தில் நிற்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த 2021 எலெக்ஷனில் டிடிவி தினகரன் இல்லாமல் தான் அந்த கட்சி அதிமுக என்டிஏ கூட்டணி நின்றுச்சு. அது பெரிய ஒரு சரிவை நோக்குனுச்சு. அது மிக முக்கிய காரணமாக டிடிவி தினகரன் இருந்தார். ஒரு 22-23 தொகுதியில் அதிமுக காலி பண்ணதில் டிடிவி தினகரனுக்கு மிக முக்கிய பங்கு இருக்குது. அதை உணர்ந்து தான் இப்போ வந்திருக்கிறார். இதுபோக ரொம்ப அரசியல் ஞானி அகதியாக இருக்கக்கூடிய
ஓபிஎஸ் அவர் என்ன ஆக போகிறார் என்று யாருக்குமே தெரில. என்ற எல்லாரும் எனக்கு ஒரு இடம்ட்டு பேட்சப் ஆயிட்டாங்க. ஓபிஎஸ் இன்னைக்கு ஆனால் அதே நிற்கிறார். இன்னைக்கு வந்து பிஜேபியை நம்பி ஒரு மனுஷன் போனால் அந்த மனுஷன் கையில் எப்படிப்பட்ட பொக்கிஷத்தை கொடுத்துட்டு போடுச்சு ஜெயலலிதா அவர்கள். ஜெயலலிதா அவர்கள் இறந்து போன போது கூட முதலமைச்சர் ஆக்கினது யாரை? ஓபிஎஸ். அப்படிப்பட்ட ஓபிஎஸ் கையில் கொடுத்த ஒரு பொக்கிஷத்தை தொலைச்சிட்டு இன்னைக்கு அரசியல் அனாதையாக நிற்கிறார். அவர் எங்கே போகிறாரு? ஏன்டா இப்போ வந்து சேகர் பாபுவோட ஒரு மீட்டிங் இன்னைக்கு நடந்திருக்கு. யார்? ஓபிஎஸ்ஸுக்கும் சேகர் பாபுக்கும். சேகர் பாபுவோட என்ன மீட்டிங்? ஒருவேளை திமுகவில் ஐக்கியமாவதை வச்சு ஒரு பேச்சுவார்த்தை நடக்கலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா ஜெயலலிதா நாமம் ஒழித்த அந்த வாய் நாளிலிருந்து கலைஞர் நாமம் கூட ஒழிக்கலாம். அவர் அப்படிப்பட்ட சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார். தாவேகாவுக்கு வருவார்னு என்று எதிர்பார்க்கப்பட்டு கொண்டு தான் இருக்குது. ஆனால் திடீர்னு போய் சேகர் பாபுவோட பேசுறது கொஞ்சம் சந்தேகத்தை ஏற்படுத்தியிருக்கு. அப்படிங்கிற பட்சத்தில் இந்த 2026 எலெக்ஷனில் என்டிஏ கூட்டணியில் ஓபிஎஸ் கண்டிப்பாக கிடையாது. இந்த பக்கம் தான் நிற்கிது. இதுக்கு பிறகு தாவேகாவில் தற்பொழுது காங்கிரஸ் பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்கு. தாவேகாவுடைய தற்பொழுது காங்கிரஸ் பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்காங்க. பலகாலமாக அந்த நியூஸ் அடிபட்டுக்கிட்டே இருக்குது. தற்பொழுது ஒரு கன்ஃபர்மேஷனான நியூஸு கண்டிப்பாக உள்ள பேசிக்கிட்டு இருக்காங்கன்னா ஆதாரம், பல ஆதாரங்கள் இருக்குது. அது மிக முக்கிய ஆதாரம் என்னென்னா, போன வீடியோ நம்ம லாஸ்ட் வீடியோவில் பார்த்துருந்தோம். பிரவீன் சக்கரவர்த்தி அவர் யாருன்னு கேட்டிங்கன்னா காங்கிரஸ் கட்சியோட ஒரு டேட்டா அனாலிஸ்ட், அது மட்டும் இல்லாமல் வியூக வகுப்பாளராக இருக்கிறார். அவருடைய மிக ஒரு கோலாக இருக்கிறது தாவேகா நம்ம பக்கம் நகர்த்திடணும். காங்கிரஸ் கட்சி தமிழ்நாட்டில் வளராமையே போயிடுச்சு. இப்போ உள்ள செல்வப்பெருந்தகையின் தலைமையிலான காங்கிரஸ் கட்சி அடிமையாக கிடக்குது. அதை மீட்டு நமக்குன்னு ஒரு செல்வாக்கு இருக்கணும். தற்போது விஜய்க்கு மிகப்பெரிய செல்வாக்கு இருக்குது. இப்போது காங்கிரஸ் கட்சி போய் சேர்ந்துச்சுன்னா பெரிய அளவில் செல்வாக்கு நமக்கு கிடைக்கும். அதுபோக காங்கிரஸ் கட்சியில் தான் சிறுபான்மையினர் ஓட்டு அதிகமாக இருக்குது. முஸ்லீம்ஸ் ஓட்டுருக்காங்கல்ல, பிஜேபி எதிர் மனப்பான்மையாக இருக்காங்களா, அதனால் அவங்க காங்கிரஸுக்கு மிக அளவில் சப்போர்ட் பண்ணுவாங்க. அந்த ஓட்டுக்களெல்லாம் இப்போ வந்து கைப்பற்றிட்டு இது விஜய்கிட்ட போயிடுமா அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது. ஏன்னு கேட்டிங்கன்னா அது ரெண்டு விதமாக நம்ம பார்க்கலாம். அதாவது ஒவ்வொரு எலெக்ஷன்லையும் நாடாளுமன்ற தொகுதியிலையும் 40 தொகுதியை அப்படியே சொல்லையா எடுத்தவன்ட்டு யார்கிட்ட கொடுப்பாங்கன்னா ராகுல் காந்திகிட்ட திமுக கொடுக்குது. அப்படிப்பட்ட ஒரு பாண்டிங் இருக்கிற கட்சியை ஒட்டச்சிட்டு இன்னைக்கு காங்கிரஸ் ஏன் தாவேகா பக்கம் வர துடிக்கிறது அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டில் காங்கிரஸ் வளர்க்கணும் அப்படிங்கிற ஒரு மனப்பான்மையாக யார் இருக்கான்னு கேட்டிங்கன்னா காங்கிரஸ் இருக்குது. அதனால் ஒருவேளை விஜய் பக்கம் வந்தால் இந்த கூட்டணி, அதாவது தாவேகா ப்ளஸ் காங்கிரஸ் வந்துச்சுன்னா இன்னும் 2-3 கட்சிகளும் திமுகவிலிருந்து உடச்சிக்கிட்டு வரதுக்கு கூட பெரிய அளவில் வாய்ப்பு இருக்குது. அப்படி இருந்துச்சுன்னா மும்முனை போட்டி மிக கடுமையாக இருக்கும். ஒரு பக்கம் திமுக, இன்னொரு பக்கம் என்டிஏ கூட்டணி, இன்னொரு பக்கம் தாவேகா ப்ளஸ் காங்கிரஸ் ப்ளஸ் இன்னும் ஒரு இதர சில கட்சியில் இருந்துச்சுன்னா டஃப் ஃபைட்டாக கொடுக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா விஜய்க்கு தற்போது பெரிய அளவில் ஒரு விஜய் அலை அடிச்சுக்கிட்டு இருக்கு தமிழ்நாட்டில். அப்படிங்கிற பட்சத்தில் இதோட காங்கிரஸ் சேர்ந்துச்சு. அது இது போக இன்னைக்கு தாவேகா காலமாக ஆக 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 தேர்தல் நெருங்க வளர்ந்துக்கிட்டே போயிட்டு இருக்குல்ல. இன்னைக்கு செங்கோட்டையன் வந்ததெல்லாம் மிகப்பெரிய பலமாக இருக்குது. திரு செங்கோட்டையன் அவர்கள் தாவேகாவோட சேர்ந்ததுக்கு பிறகு இந்த தாவேகாவோட அடைஞ்ச மாற்றங்கள் இருக்குல்ல. ஏன்டா செங்கோட்டையன் அவர்கள் தாவேகாவில் சேர்ந்ததுக்கு முன்னாடி சேர்ந்ததுக்கு பின்னாடி பிரித்து பார்த்தோம்னா பெரிய அளவில் மாற்றங்கள் இருக்குது. அது விஜயோட நடவடிக்கையிலே பெரிய மாற்றங்கள் இருக்குது. கட்சி மேம்பாட்டில் பெரிய மாற்றங்களுக்கு எளிமையாக சில விஷயங்களை போயிட்டு கன்வே பண்ணுறதுல பல சாத்தியங்கள் இன்னைக்கு சாத்தியமாக இருக்குன்னா திரு செங்கோட்டையன். அப்படிப்பட்ட செங்கோட்டையனை அதிமுக இழந்திருக்குங்கிறது அது ஒரு பெரிய அடி. ஏன்னா கொங்கு சைடில் அவங்க பெரிய பலத்தோடு இருக்கிறது இன்னைக்கு செங்கோட்டையன். அப்படிப்பட்ட செங்கோட்டையன் இன்னைக்கு தாவேகாவுக்கு வந்திருக்குது. தாவேகாவுக்கு மிகப்பெரிய பலமாக தான் நம்ம பார்க்குறோம். இதே கூட்டணி பலத்தோட இன்னைக்கு இருக்கிற என்டிஏவும் திமுகவும் தாவேகா வந்து ஒருவேளை காங்கிரஸ் இணைஞ்சி வந்துச்சுன்னா நம்ம அண்ணன் ஒத்தையாவார் அண்ணன் ஒருத்தர் இருப்பாப்பில் அவரை விட்டுருக்கு. நம்ம வந்து அவரை நினைக்குமே கணக்கில் சேர்க்கறது கிடையாது. அது வந்து வென்றால் மகிழ்ச்சி, இல்லையே பயிற்சி. சீமான் அண்ணன் அவரை வந்து நம்ம வந்து கணக்கில் விட்டுறலான்னு சொல்லக்கூடாது. அவரை வந்து நம்ம இழிவுபடுத்துகிற மாதிரி சொல்ல. பட் அவர் அந்த இடத்தை நோக்கி வரலை இல்லை. அப்போ அதனால தான் நம்ம அந்த இடத்துல அவரை நம்ம வச்சிக்கலே தவிர மற்றபடி திரு சீமான் அவர்கள் தன்னிச்சையாக நிற்கிறார். அவர் மேலே நமக்கு மாற்றுக்கிறது நிறையா இருந்தாலும் எலெக்ஷன் டைமில் வந்துட்டுனா கூட்டணி இல்லாமல் நீங்கள் வந்து ஒரு கட்சியை வந்து எப்படி எலெக்ஷன் நிற்குது அது சாத்தியக்கூறாகும். இது சும்மா பேச்சுவார்த்தைக்கு தானே. ஏன்னு இன்றைக்கி திமுகங்கிற எவ்வளோ கூட்டணி பலத்தோடு இருக்கிறாங்க. அதே மாதிரி அவங்களை அடித்து முடிச்சுட்டு நான் சீமானா ஆட்சிக்கு வரும்னு சொன்னான்னா அதே கூட்டணி பலத்தோடு அவர் இருக்கணுமா இல்லையா? அவர் அதை மிஸ் பண்ணிட்டு இருக்கார். அப்படி இருக்கிற பட்சத்தில் இன்றைக்கி அமைந்திருக்கிற இந்த என்டிஏ கூட்டணி, இந்த இந்தியா கூட்டணி, அதுபோக தாவேகா கூட்டணி ஒட்டு மொத்தமாக தமிழக அரசியல் களத்தில் மிகப்பெரிய புயலை கிளப்ப போகுது அப்படிங்கிற எந்த ஒரு மாற்றுக்கிறது கிடையாது. ஆனால் இதில் பெரிய விஷயம் என்னன்னா, எனக்கு வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்களும் அதுபோக டிடிவி தினகரனும் சேர்ந்ததை யாருமே நம்ப முடியல, யாருமே ஏற்றுக்க முடியலை. அதாவது பேட்ச் ஒர்க் பண்ணி கொண்டு வந்து உட்கார வச்சுருக்காங்களா ரெண்டு பேரையும். என்கிட்ட சாதாரணமாக எவ்வளோ
பல காலகட்டங்களில் அரசியல் கட்சி தலைவர்கள் கூட்டணி இருப்பாங்க, ஆனால் 2 பேரும் பெரிய அளவில் பேசிக்க மாட்டாங்க. இருந்தாலும் மக்களுக்கு அது வந்து வெளிப்படுத்துகிற விதமாக 2 பேரும் மேலே நிற்பாங்க. அப்படி பிரச்சனை இல்ல கட்சிகள்லாம் அப்படி இருந்தாங்க, சின்ன சின்ன பிரச்சனைகள் இந்த கட்சியெல்லாம் இருந்தாங்க. இவங்களுக்கு வந்து பங்காளி சண்டை, வாக்கியா வகுப்பு தகராறு மாட்டி அடிச்சு பிடிச்சிட்டு தான் தெரிஞ்சாங்க. இன்னைக்கு 2 பேரும் கை கூட்டணி சிரிக்கிறத பார்த்தா இது ஏற்றுக்கொள்படியும் கிடையாது. இன்னைக்கு வந்து அதிமுக பிஜேபி கூட்டணியில் இருக்குல்ல, அதை ஜெயலலிதா அவர்கள் என்ன சொன்னாங்க, மோடியா இந்த லேடியா, இந்த கட்சி இருக்கிற வரைக்கும் என்றைக்குமே நாங்கள் பாஜகவோட கூட்டணி வைக்க மாட்டோம், நாங்கள் ஏற்கனவே ஒரு கூட்டணி வச்சதுக்கு மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா போனாங்க. இன்னைக்கு அந்த தாய் வழி வந்தவர்கள், அந்த அம்மாவின் வழி வந்தவர்கள் அதே கூட்டணியில் தான் இன்னைக்கு போய் தஞ்சம் வந்துருக்காங்க. கடந்த காலகட்டம் 2019க்கு முன்னாடி அவங்க பண்ண அட்டூழியங்களின் விளைவாக இன்னைக்கு அந்த கட்சி அடமானதாக இருக்கு. இந்த கட்சி ஒருவேளை அதிமுக தோத்து போனா என்ன ஆகும்? 2026 எலெக்ஷன்ல அதிமுக தோத்து போனா அதிமுகங்கிற கட்சி 2031 இருக்காது, எழுதி வச்சுக்கிடுங்க. அதிமுக கட்சியை அழிஞ்சு போயிருக்கும், பாதி பிஜேபி திண்டு போயிருக்கும், பாதி தாவேக்கா திண்டு போயிருக்கும். ஏன்டா 5 வருஷம் தான் அவங்க ஆட்சியில் இல்லை, அதுக்குள்ள இன்னைக்கு எத்தனை பேர் வெளில போயிட்டாங்க. செங்கோட்டையும் வெளில போயிட்டாரு, மஃபா பாண்டியும் வெளில போயிட்டாப்புல, மைத்ரோவையும் வெளில போயிட்டாப்புல, அடுத்தது நம்ம இவர் இப்போ ரீசெண்டாக ஓபிஎஸ்ஸாக வெளில தூக்கிட்டாங்க. மொத்தம் ஒரு 15 பேரை இது வரைக்கும் வெளியாக்கியிருக்காரு. கட்சியே கண்டமாக கிடக்கு. அதை கண்டமாட வந்திருக்கிறது தற்போது பிஜேபி. அதன் பின்னாடி தான் போயிருக்கு. இந்த எலெக்ஷன் தோற்று போயிட்டா அதிமுகவுக்கு மறைவு அப்படின்னு போகிறது போய் 1972 தோற்றம், மறைவு 2026 முடிச்சு வச்சிட வேண்டியது, அந்த அளவுக்கு தான் இருக்கு. மக்களாகிய உங்களுடைய கருத்து என்ன? விஜய் அவர்களுடைய இந்த வளர்ச்சி, அவருடைய இந்த காங்கிரஸ் பேச்சுவார்த்தை, கூட்டணி பேச்சுவார்த்தைகள்லாம் ஒருவேளை வெற்றி பெற்றா விஜய் அவர்கள் தாவேக்கா ஆட்சி அமைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறதா? அதுபோக இல்லை, இந்த என்டிஏ கூட்டணியில் டிடிவி தினகரன் வருகை பலம்தான், இது பேட்ச் ஆகும், ஓட்டு டிரான்ஸ்ஃபர் ஆகும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்களில் பதிவிடுங்க. வேற ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது நான் உங்கள் யங் தாத்தா.